வணக்கம். நான் ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜிஸ்ட் காயத்ரி. இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்ன அப்டின்னா, துலாம் லக்னம் ஏஎல்பியாக செல்லும் பொழுது 10 வருட கால வாழ்க்கை ஒரு ஜாதகருக்கு எப்படி இருக்கும் அப்டிங்கிறது தான். அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சாதகமான விஷயம், பாதகமான விஷயங்கள் என்ன இருக்கும் அப்டிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போறோம். துலாம் அப்டின்னா 1, 8 ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான். ஸோ ஜாதகர் வந்து தன்னுடைய சுகத்திற்காகவும், ஆடம்பரத்திற்காகவுமே வந்து பார்த்தீங்கன்னா, தானா போய் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொள்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இவங்க எதிர்பாலினத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடாம இருந்தாங்க அப்டின்னா, இந்த லக்னம் செல்லும் பொழுது தப்பித்துக்குவாங்க. இல்ல எதிர்ப்பாலினம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்க ஈடுபடுறாங்க. அதாவது இச்சைக்கு இடம் கொடுக்கறதுனால இவங்களுக்கு நிச்சயம் பிரச்சனைகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல பால்வினை நோய், அது யூரினரி இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஒரு தீராத நோய், கடன், வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள கண்டிப்பா ஃபேஸ் பண்ணக்கூடிய காலமாகத்தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 2, 7 ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான். ஸோ இந்த காலகட்டத்தில ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட பேச்ச மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, மத்தது எல்லாமே வந்து இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மத்ததெல்லாம் தானாவே நல்லதா மாறிடும். இவங்க பேச்ச மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா. ஏன்னா, இந்த காலகட்டம் வந்து இவங்க பேச்ச தான் மத்தவங்க கட்டுப்பட்டு கேட்கிற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ கணவரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதகருடைய பேச்ச கேட்டு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய இயக்கத்திற்கும், வருமானத்திற்கும், குடும்ப ஒற்றுமைக்கும் இவர்களே காரணமாக இருப்பாங்க. நண்பர்கள் மூலம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதேபோல லைஃப் பார்ட்னரே வந்து பிசினஸ் பார்ட்னராக வரத்துக்கூடிய வாய்ப்புகளும் இதுல அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏஎல்பி துலாமா போகும்பொழுது. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனையாக மாறும். இவங்களுடைய படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவங்க வந்து ஒரு டென்டிஸ்டாகவோ அல்லது ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட், மிலிட்டரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரியான கல்வித்துறைகள வந்து தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க அப்படின்னா, நிச்சயம் இவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக 3, 6 ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான். ஸோ இந்த 3, 6 அப்படின்னு வரும்பொழுது முயற்சி, அதேபோல பிரச்சனைகள். இந்த 2 விஷயமே சேரும் பொழுது, ஜாதகர் எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஒரு முயற்சிக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கடனாகவும், வம்பாகவும் மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதாவது இளைய சகோதரர் மூலியம் ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதேபோல இளைய சகோதரருக்கே வந்து பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல உடல் சார்ந்த விஷயங்கள்ல கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். தைராய்டு ரிலேட்டட் இஷ்யூஸ் அண்ட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதேபோல இவங்களுக்கு மொபைல் ஃபோன் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து நேரடியா போய் பேசி ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இல்ல ஒரு பிசினஸ் ரிலேட்டடா பேசுறாங்க அப்படின்னா, கண்டிப்பா இவங்க நேர்ல போய் பேசும்போது அது சக்சஸ்ஃபுல்லா மாறும். பட் இதுவே வந்து ஒரு மொபைல் ஃபோன் கம்யூனிகேஷன் அப்படின்னா, அது பிரச்சனைக்குரியதாக தான் மாற்றும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல மற்றவர்களுக்கு வந்து இவங்க அட்வைஸ் குடுக்குறாங்க அப்படின்னாலே, அறிவுரை செய்றதுனாலேயே இவங்களுக்கு பிரச்சனையாக மாறக்கூடியதாக ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக 4, 5 ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து சனி பகவான். இந்த காலகட்டம் வந்து இந்த பூர்வீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதேபோல குலதெய்வம், அப்புறம் வீடு, சொத்து, சுகம் இந்த மாதிரியான விஷயங்கள் ரிலேட் ஆகும் இல்லையா? 4, 5 அப்படிங்கிறது. இப்ப வீடு வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு பூர்வீகமான பழமையான ஒரு இடத்துல நீங்க வீடு வாங்குறீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதாவது புதுசா ஒரு வீடு வாங்குறீங்க அப்படிங்கிறதுக்கு பதிலா, உங்க பூர்வீகத்துல நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதேபோல வண்டி வாகனம் பொறுத்தவரை செகண்ட் ஹேண்ட், அதாவது யூஸ்டு கார் ஆர் யூஸ்டு பைக் அப்படின்னா, உங்களுக்கு அது சிறப்பாக இருக்கும். புதிதாக நீங்க வந்து ஒரு காரோ, பைக்கோ நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு விரயத்த கொண்டு போய் முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல குழந்தைகள் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது, அவங்க வெளியூர், வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். குலதெய்வம் கோவிலுக்கு போகும்பொழுது தான தர்மங்கள் செய்றது, அந்த கோவில்ல வந்து திருப்பணிகள் எடுத்து செய்யறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடு அப்படிங்கிறது பாரம்பரியமாக நீங்க செய்து கொண்டு வர அந்த வழிபாட்டு முறைய வந்து பின்பற்றுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில. அதேபோல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் கண்டிப்பா கூடாது. அப்படியே இன்வெஸ்ட் பண்ணாலும் அது வந்து ஒரு விரயத்த குடுக்குற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்தது 9, 12 ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா, புதன் பகவான். தந்தை மூலம் ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான விரயங்கள் கண்டிப்பா ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதாவது தந்தை இப்போ ஒரு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னா, அத ஜாதகரால பயன்படுத்த முடியாது. அத அனுபவிக்கவுமே முடியாது அப்படிங்கிற ஒரு காலகட்டமாக இருக்கும். அதேபோல இஷ்ட தெய்வ கோவிலுக்கு செல்லும் பொழுதெல்லாம் இவங்க தான தர்மங்கள் செய்யணும். அப்படி செய்றதுனால இவங்களுக்கு வாழ்க்கையில நெறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இவங்களுக்கு வந்து வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு யோகம் இவங்களுக்கு லாபகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
சொல்லலாம். அதேபோல அலைந்து திரிந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வுகள்லாம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அடுத்ததா வந்து 10ஆம் இடத்திற்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். இவங்களுடைய வேலை, தொழில் அப்படிங்கிறது ஒரு தினப்படி வருமானம், டெய்லி பேஸ்டு இன்கம் இவங்களுக்கு வருது அப்படின்னா, இவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும், ரொம்ப சாதகமா இருக்கும் இந்த சூழ்நிலையில அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா இருக்காங்க. அதேபோல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டரா இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்கம் இவங்களுக்கு டெய்லி பேஸ்டுல வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 11ஆம் பாவத்திற்கு அதிபதி ஆகக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான். அதாவது மூத்த சகோதரம் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மூத்த சகோதரரை வந்து பலப்படுத்தும் அப்படிங்கிறது. மூத்த சகோதரருக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் மூலம் உங்களுக்கு யோகம் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு பேங்க்ல வந்து நீங்க லோன் கேட்டிருக்கீங்க, கடன் வேணும் அப்படின்னு நீங்க கேட்கிறீங்கன்னா, இந்த சமயம் அது நீங்க கேட்டபடியே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏஎல்பி லக்னம் வந்து துலாமாக செல்லும் பொழுது ஒவ்வொருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு 10 வருட கால பலன்களாக இது எடுத்துக்கொள்ளப்படும். ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலயும் அட் பிரசன்ட் என்ன ஏஎல்பி போகுது அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க வந்து கண்டிப்பா இந்த ஏஎல்பி ஜோதிடத்த கத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்துறோம். ஸோ இந்த ஏஎல்பி ஜோதிடத்த நீங்க கற்றுக்கொள்வது மூலியமா உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க உறவினர்கள் அத்தனை பேருக்குமே வந்து உங்களால வந்து ஒரு நல்ல பலன்கள சொல்ல முடியும். ஏன்னா, உங்களுடைய சூழ்நிலை இப்ப என்ன ஏது அப்படிங்கிறது உங்களாலேயே தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஒவ்வொரு முறை நீங்க வந்து ஒரு ஜோதிடர அணுகும் பொழுது, உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள்ல மாற்றங்கள் இருக்கும். உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை ஆன ஒரு ரிசல்ட் உங்களுக்கு இருக்காது. பட் நீங்களே உங்களுடைய ஜாதகத்த அனலைஸ் பண்றீங்க அப்படின்னும் பொழுது, உங்களால உங்க விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஸோ ஏஎல்பி ஜோதிடத்த படிங்க. கண்டிப்பா அதுல உங்களுக்கு வெற்றி இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.